வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி என்னோட வீக்கெண்ட் லஞ்ச் ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் லஞ்சில் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய கிச்சடி ரைஸ், அதாவது பருப்பு சாதம், அதுக்கப்புறம் புதினா துவையல், கூட மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் அப்பளம் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம கிச்சடி ரைஸும் புதினா துவையலும் டீட்டெயிலாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மட்டன் கிரேவி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ நான் கிச்சடி ரைஸ் செய்கிறதுக்காக 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம்ஸ் அளவுக்கு. அப்புறம் கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு. இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 400 கிராம் அளவுக்கு ரைஸ்க்கு இந்த அளவு தான் பருப்பு சேர்க்கணும். நீங்கள் பருப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா டேஸ்ட் வராது. இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாச்சும் இது ஊற வைக்கணும். அப்போ தான் பருப்பு நல்லா ஊறி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இதில் பருப்புலாம் சேர்க்குறதால நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரைஸ்க்கு நெய் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நெய் நல்லா சூடானதும் 3 சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், பட் கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கணும். பிங்கிஷாக வந்தால் போதும், பட் ப்ரௌன் ஆகக்கூடாது. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு ரம்பலை சேர்த்தா தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஊர்லலாம் அதான் சேர்ப்பாங்க, பட் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறதால ரைஸ் ரொம்ப சாஃப்டாக வரும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அரிசி வேக வைக்கிறதுக்காக 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன், 4 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது லோ ஃப்ளேமில் வேகட்டும், அப்போ தான் பருப்பு நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அரிசி சீக்கிரமாக வெந்துடும், பட் பருப்பு உங்களுக்கு வேகாது. இப்போது பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது நம்ம தம் போட்டுடலாம். திரும்ப மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அடியில் பழைய தோசைக்கல் வச்சு தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போடுங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நம்ம ரைஸ் எவ்வளோ சூப்பராக தம்மாய் நல்லா பொலப்பொலன்ட்டு வந்திருக்கு. இப்போது இதுக்கு மேட்சான நம்ம புதினா துவையல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும், ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பேனில் போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நம்ம நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. திரும்ப 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் இதிலே சேர்த்துருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி தான் புளியும், அதுக்கப்புறம் ஜிஞ்சரும் கார்லிக்கும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது கூட நம்ம இந்த கிச்சடி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்கள் வீட்டிலலாம் செஞ்சுருவாங்க. நான் வந்து லஞ்சுக்கு செய்கிறதால கூட மட்டன் கிரேவியும் வச்சுருக்கேன். இந்த மட்டன் கிரேவி ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். இப்போது சுட சுட கிச்சடி ரைஸ் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது. இது வீக்கெண்ட் ஸ்பெஷல் லஞ்சுக்காக நீங்கள் செய்யலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு அனுப்பலாம். குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக எம்டியாக தான் வரும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் இது. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.